நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கில்லை ஈடுணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். போன வாரம் முழுக்க நம்ம குழந்தைகள் உங்களை இம்ப்ரெஸ் பண்றது அண்ட் உங்க ஓட்டுகளை வாங்குறதுக்காக பாடிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ரவுண்ட் அண்ட் இன்றைய நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பாட போறாங்க. அப்சல்யூட்லி. அண்ட் இந்த வாரம் அதாவது அடுத்த 2 நாள் நம்மளுடைய ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்மளுடைய 10 வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் மெலடி சாங்ஸ் தேர்ந்தெடுத்து இந்த மேடைக்கு கொண்டு வர போறாங்க. இட்ஸ் கோனா பி அப்சல்யூட்லி அமேசிங். அண்ட் நம்மளுடைய போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய 5 நடுவர்களை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள், திரு உன்னி மேனன் அவர்கள், உஷா உதுப் தீதி, மிஸ்டர் விஜய் யேசுதாஸ் and Mr. விஜய் பிரகாஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய contestants celebrities ஆக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய strong pillar of support India's leading voice expert, the one and only Mr. Anant Vaidyanathan அவர்களையும் வெல்கம் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம மெலடி ரவுண்டை சந்தோஷமா ஆரம்பிக்க போறோம். அண்ட் இன்னும் சில வாரங்கள்ல வந்து பார்த்தோன்னா யார் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படின்ற டைட்டில் அவங்க வசம் வச்சுக்க போறாங்க அப்படின்னு தெரிய போதுன்னு. அது மட்டும் இல்லாம அருண் எக்ஸல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 bedroom டவுன் ஹவுஸ் ஒன்னையும் யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றத கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடுனா ஸ்பேஷியஸா இருக்கணும், பிளான் நல்லா இருக்கணும், காத்து வெளிச்சம் அதெல்லாம் இருந்தா ஓகே. உங்க வீடு கூடவே நிலம உங்களுக்கு சொந்தமா இருந்தா டபுள் ஓகே. அதான் அருண் எக்ஸல்லோ டவுன் ஹவுஸ். வீடு மட்டும் இல்ல, நிலம உங்களுக்கு சொந்தம். அருண் எக்ஸல்லோ டெம்பிள் கிரீன் அட் ஒரகடம். அருண் எக்ஸல்லோ நாட் ஜஸ்ட் ஓகே, டபுள் ஓகே. ஓகே, சோ இந்த மெலடி ரவுண்ட இன்னைக்கு ஆரம்பிச்சு கொடுக்க போறது நம்மளோட கியூட்டான கண்டெஸ்டன்ட் SSJ13 மாலவிகா. இசை நிறைந்திருக்கும் இன்பமான குடும்பத்தின் மற்றொரு இசை மகள் மாளவிகா. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 இசை மேடையில் தன் தந்தையின் வாசிப்பில் தான் பாட வேண்டும் என்பதே மாளவிகாவின் ஒரு குட்டி கனவு. மாளவிகாவின் இசைத்திறனை மேம்படுத்த இந்த மேடை அவருக்கு பல பயனுள்ள விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. இந்த ஷோல நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணேன், மாளவிகா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா, unknowingly or knowingly, which is I think very good. You played rather than working on your weaknesses very fast. You showed us your strengths. Your listener performances were outstanding. You've used the show very intelligently and I congratulate you for it. வைல்ட் கார்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 போட்டியாளர்களில் சின்ன குயில் சித்ரா அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி தேர்வானவர் மாளவிகா. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 ஜேர்னியில் நல்லா பாடுற நிறைய கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் அவங்க எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. அதே மாதிரி இருந்திருந்தால் நல்லா பாடியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிற ஒரு சிங்கர் தான் மாளவிகா. அவங்க நல்லா பாடுவாங்கங்கிற நம்பிக்கையில் மாளவிகா, ஐம் செலக்டிங் யூ. தன் குடும்பத்தினரின் எதிர்பார்ப்பையும் நடுவர்களின் நம்பிக்கையும் நிஜமாக்கி இறுதி மேடையை அடைய இதுவே அவருக்கு வாய்த்திருக்கும் கடைசி வாய்ப்பு. வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல
Malavika. Hi, sir. Before I talk about your performance, orchestra fantastic. And especially who is playing bass guitar? Sir, fantastic. In the song, melody is so important. Equally, the orchestra is also so beautifully blending. அது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. என்ன because orchestra அவ்வளோ நல்லா accompanied you. And ரொம்ப நல்லா பாடுனீங்க மாலவிகா. Thank you so much. So இப்போ என்னன்னா நம்மளோட expectation is going up so much because every time every child who comes here is doing a magic miracle. And ரொம்ப நல்லா பாடுனீங்க. All the very best. Thank you, sir. Thank you. Malavika. Hi, sir. Another great hit from Isaignani Ilayaraja sir. அவரே பாடின ஒரு அருமையான ஒரு பாடல். And Malavika, great selection and ரொம்ப அருமையாக பாடினீங்க. Very mellow, very subtle. அந்த சாங்க்கு தேவையான ஃபீலிங் and what not. கொஞ்சம் ஏன்னா இந்த லோவர் இதில் வந்து கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பட் மற்றபடி யூ didn't ஆஃப் பிச் எல்லாம் போகல. You were there, right there. பட் இன்னும் கொஞ்சம் கிளியராக அந்த கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் வரலாம் அந்த லோ திங். இட்ஸ் அது இந்த ஏஜில் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு போகிறதுக்கு. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். Hi Malavika. Hi, sir. Very well sung. Thank you, sir. I felt ஒரு செமிடோன் ஏற்றி இருந்தால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவ் ஆயிருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. அப்படி இருக்கா? Did you try that? I tried with the first humming ரொம்ப ஹையா போகுது. அப்படியா? அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹம்மிங் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு சந்தேகத்தில் இருந்தது உனக்கு. பட் அதர்வைஸ் த்ரூ அவுட் த சாங் அந்த ஒரு இமோஷன் ஃபில்ட் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த பேஸ் கிட்டார் கேரிட் த சாங் த்ரூ அவுட் த சாங். அந்த பேஸ் கிட்டார் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தது அப்படியே. ஸோ இட் வாஸ் very great, complimenting each other. Beautiful it was. Thank you, sir. Very nice, Malavika. Thank you, Didi. And looking forward to hearing much more of you. Sure. Okay? God bless you, ma. Thank you, Didi. Chosen such a beautiful song and உங்களுடைய பாணியில இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. Let's wait and see, okay? All the best to you, Kana. Thank you. நம்மளுடைய அடுத்த போட்டியாளர் யாரு, என்ன மாதிரி பாடல் இந்த மேடைக்கு எடுத்துட்டு வர போறாங்க, நம்ம ஜட்ஜஸ் அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டுருங்க. We'll come back after a small commercial break. Keep watching. Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்கிரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்கிரலுக்கான தேடல். அண்ட் இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல நம்ம 10 கான்டெஸ்டன்ஸும் உங்களுக்காக உங்களுடைய ஓட்டுக்காக அவங்க வந்து பார்த்தோன்னா பயங்கரமா போராடினாங்க. அண்ட் இன்னைக்கு வேற விதமான போராட்டம். அது இங்க இருக்கக்கூடிய 5 ஜட்ஜஸ்ல இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த போராட்டம். அந்த போராட்டத்துக்கு மெலடி பாடல்களை ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக உங்க முன்னாடி வந்து பாட போறது SSJ12 செஃபி. உலகம் முழுவதும் பார்க்குறது இந்த மேடையில் எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி. இந்த மேடையில் வருவதற்கு சேஷம் நிறைய விஷயங்கள் அவளுக்கு வாழ்க்கையில் இசை தான் முக்கியம்னு இந்த மேடையில் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு. இசையின் மீதுள்ள ஆர்வத்தால் தான் பாடும் திறனை பட்டை தீட்ட சரியான மேடை சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 தான் என்று உணர்ந்த செஃபி. மெட்ராஸே தெரியாது, சென்னை சிட்டி ஃபர்ஸ்டா பார்க்குறதே ஆடிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். வித்தியாசமான குரலோடும் விரும்பத்தக்க உடல் மொழியோடும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3இல் பல பாடல்களை சுவாரஸ்யமாக வழங்கி பாராட்டுகளை பெற்று வந்தவர் செஃபி. Fabulous, yeah. What a lovely performance. Sefi, what an amazing performance இது. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3இன் சுற்றுகள் தோறும் பெரும் சிரமத்திற்கிடையில் பாடி அசத்தி வந்த செஃபிக்கு இதுவே இவரின் விடாமுயற்சிக்கு பயன் சேர்க்க உள்ள கடைசி வாய்ப்பு.
மல்லிகை மன்னன் மயங்குங்கிற பாட்டுல மல்லிகையோட மனம் அப்படியே வீசுற மாதிரி பாடிட்டேன். தேங்க்யூ சார். மனம் வீசும் பாட்டு நல்லா பாடினேன். நல்லா கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது. நல்லாவே பாடினேன். வெரி குட். இந்த சாங் செலக்ட் பண்ணதில் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரொம்ப அவர் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு பாடல் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் அதோட நுணுக்குகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமானது தான். அண்ட் யூ டன் அ வெரி கிரேட் ஜாப். அது ரொம்ப நல்லா அருமையாக பாடினீங்க. ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா கேட்டு அப்படியே. ஆனால் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் இன்னும் கேட்கணும். நம்ம ஒரு வாட்டி நம்ம ஸ்டேஜில் பாடுறச்ச இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ யூ வில் கெட் பெட்டர் அண்ட் பெட்டர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஹாய் செஃபி. ஹாய் சார். நல்லா பாடினேன். தேங்க்யூ. பட் எனக்கு எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருந்தது மாதிரி இருந்தது. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் when your எனர்ஜி இஸ் லெஸ், அந்த ஃபினிஷிங் நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பிச்சிங் டவுன் ஆகிடும். ஓகே, அது இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் விஷஸ். Thank you, sir. Steffi, lovely selection. Very good selection. Lovely song for you. But as he said, landing notes ellam konjam you should be more careful about that. Okay? Otherwise, as always, good. Thank you. செஃபி சூப்பரான ஒரு பாடல் எடுத்து பாடினீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் இதை வந்து பார்த்தா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பாடியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு தாத்தா ஒரு பாட்டி. அவங்க வந்து ஆளாளுக்கு ஒரு 5-5 ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன் இந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த பாட்டு? ஓகே, அந்த மாதிரி சொல்றீங்க. நிஜமாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான பாடல் தேர்ந்தெடுத்து தான் இந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மெலடி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாச்சு. ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஆல்ரைட், ஆல் தி பெஸ்ட் யூ கண்ணா. தேங்க்யூ. வைல்ட் கார்டு ரவுண்டில் நம்ம குழந்தைகள் அவங்களுடைய கடைசி சான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அற்புதமாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களாலையும் முடியும், எங்களையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக்கு போகிறோம். The Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். And இந்த வாரமும் நம்ம பார்த்து ரசிச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது வைல்ட் கார்டு ரவுண்ட். அண்ட் இந்த வைல்ட் கார்டு ரவுண்டில் நம்ம 10 கான்டெஸ்டன்ஸும் உங்களுக்காக உங்களுடைய ஓட்டுக்காக அவங்க வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக போராடினாங்க. அண்ட் இன்னைக்கு வேற விதமான போராட்டம். அது இங்கே இருக்கக்கூடிய 5 ஜட்ஜஸ்ல இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த போராட்டம். அந்த போராட்டத்துக்கு மெலடி பாடல்களை ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக உங்க முன்னாடி வந்து பாட போறது SSJ05 அஜித். நீ தான் ஓய்வு இருக்கிற, ஆனால் வாழ்க்கையில் டெஃபினட்டாக ஜெயிப்பேன். ட்ரஸ்ட் மீ. காட் பிளஸ் யூ. அஜித், உங்களோட பேஷனை வந்து உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸாக வச்சு டாப் 10 வரைக்கும் வந்திருக்கீங்க. ஐ திங்க் யூ டிசர்வ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன். Airtel Super Singer Junior 3 இன் துவக்கத்திலிருந்து நம் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்த இளம் போட்டியாளர்களில் ஒருவன் அஜித். பக்கத்து ஜிம் போயிருந்தா இந்த சாங் வெளியில வரைக்கும் கேட்டது. அந்த அளவுக்கு ஹை பிச்ல பாடி இருக்காரு அழகா. சரி, யார் பாருன்னு உள்ள வந்தா அந்த மாதிரி சூப்பர் சிங்கர் ஜூனியர் போயிட்டு இருக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ள வந்தா ரொம்ப அழகா பாடிருக்காரு. டாப் 30க்குள் காலடி எடுத்து வைத்து மிக குட்டி ஜூனியர்களில் ஒருவனான அஜித்தின் சூப்பர் சிங்கர் பயணம் தன் வயதாலும் அனுபவமின்மையாலும் சற்று தடுமாற்றத்துடன் துவங்கியது.
லிரிக்கு போன வாட்டி கூட ஒரு வாட்டி இப்படி நடந்தது. இந்த டென்ஷனில் சாங் வந்து சரியாக நீ வந்து பாட முடியாமல் போயிடும். யாரெல்லாம் இன்னைக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க? மாளவிகா, அகைன் அஜித். ஆனால் கூடிய விரைவிலேயே அவனுக்குள் ஒளிந்திருந்த இசை கை கொடுக்க அவனது சூப்பர் சிங்கர் பயணம் வெற்றி பயணமாக மாறியது. நீ இதுவரைக்கும் இந்த ஸ்டேஜில் பாடினதுல தி பெஸ்ட். அஜித் பாடிய பாடல்கள் அவனது இசை ஆர்வத்தையும் கடின உழைப்பையும் பிரதிபலித்தது. You have a very, very bright future. You will be a legend. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பெரும்பான்மையான இசை ரசிகர்களின் லவ்வர் பாயாகவும் குட்டி ஹீரோவாகவும் திகழ்ந்து வரும் அஜித்துக்கு அவரின் ஃபைனலிஸ்ட் கனவை உயிரூட்ட உள்ள இறுதி வாய்ப்பு இது. என் அன்பே என் அன்பே என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி என் அன்பே என் அன்பே என் நெஞ்சுக்குள் காதல் வழி என் உடல் என்று கடலானதே என் உயிருக்குள் அலையாடுதே இந்த பாறைக்குள் பனி பாய்ந்ததே என் விரகத்தில் விளையாடுதே மோசாக்கி ஆசாக்கி பிரியாசாக்கி பிரியாசாக்கி என் அன்பே என் அன்பே என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி என் அன்பே என் அன்பே என் நெஞ்சுக்குள் காதல் வழி விழிப்பட்ட இடமின்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேனடி புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடமாறு செய்தாயடி நல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே உன் படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி என் உறக்கத்தை திருடி சென்ற உறவாடும் பூவே உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய் அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாட்டினாய் கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாட்டினாய் இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய் இனி என்ன சொல்லுவேன் என்று நான் அமுத நஞ்சையும் உண்டு இனி ரக்கையின்றியே நான் போவேன் நான் மீதிலே மோசாக்கி பிரியாசாக்கி பிரியாசாக்கி என் அன்பே என் அன்பே என் கண்ணு
என்னையா பண்றீங்க நீங்க? Another favorite song of mine, யுவன் சங்கர் ராஜா இசையில none other than சங்கர் மாதேவன் சார் பாடின ஒரு அருமையான ஒரு பாடல். அதை கூட இவ்வளோ அசால்ட்டாக பாடிட்டே அஜித். எங்களுக்கு கேட்குறதுக்கு அசால்ட்டாக பாடுற மாதிரி இருக்குது. நீ எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பாடுறேன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் கண்டிப்பாக எஃபர்ட் எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு சாங் வந்து இவ்வளோ நல்லா பாடவே முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அந்த குரல் வந்து காப்பாற்றிட்டே இரு, அது மட்டும்தான் சொல்லுவேன். எல்லா சாங்கையும் நீ எப்படியோ அந்த ஃபீலிங், அந்த அந்த சாஃப்ட்னஸ், அந்த யாராவது லவ் பண்ணுறியா 10வது வயசில்? இல்லை நல்லது. பட் ஆனால் அந்த லவ் எங்கேயோ உனக்கு உள்ள எங்கேயோ யாரோ அந்த அனுகிரகம் கொடுத்துருக்கு அந்த ஃபீல் பண்ணுறதுக்கு. அதை அப்படியே கையில் பிடிச்சுட்டே இரு. ஆல் தி பெஸ்ட். யூஆர் ராக்கிங் அண்ட் ராக்கிங் அண்ட் ராக்கிங். ஆல் தி பெஸ்ட். Ajit, congratulations for one more performance, complete performance. Thank you. In every way. God bless you. Thank you. அஜீத், Sir. நான் ஆக்சுவலாக வந்து இப்போ நீ பாடும்போது நான் இங்கே ஜட்ஜா, ஐம் நாட் சிட்டிங் லைக் அ ஜட்ஜ், ஐம் ஆக்சுவலி அனலைசிங் அஜீத்தில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதில் சூப்பர் வாய்ஸ், feel, your personality, your smile, your eyes that's constantly blinking, ding 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 ding. அது கூட I think another beautiful thing about your singing is உன்னோட ஒரு pronunciation of words. ஏதோ ஒரு ஸ்டைல் இருக்குது, அதில் ஒரு கிளாரிட்டி இருக்குது. கிளாரிட்டி கூட ஏதோ ஒரு அதில் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது உன்னோட உச்சரிப்பில். ரொம்ப நல்லா இருக்குது. your pronunciation of Tamil is so beautiful. அது கேட்கும்போது அது ஒரு ஆடட் அட்ராக்ஷன் உன்னோட சிங்கிங்கில். எல்லாமே சேர்ந்து யூ ஜஸ்ட் பிகம் லைக், ஐ மீன் ஐம் ஒன் ஆஃப் யுவர் ஃபேன் நவ். நான் உன்னோட ஃபேன் ஆயிட்டேன் சீரியஸா. எவ்ரி டைம் யூ ஆர் டூயிங் மேஜிக் ஹியர். தேங்க் யூ ஸோ மச் அஜித். காட் பிளஸ் யூ. Thank you so much. வாவ். ஹாய் அஜித். எல்லாரும் ஃபேன்ஸ் ஆயிட்டோம். 5 பேரும் ஃபேன்ஸ். The most amazing thing is the song selection. ஒவ்வொரு சாங்லேயும் நீ செலக்ட் பண்ணி இருக்கிற விதம், அதில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், அதில் ஒரு ட்ராமா இருக்கும். யூனோ the way you select your songs itself proves that you're going to achieve it. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வர. Thank you, sir. So you're very determined, at the same time very calm, composed. Be like this always. However success comes to you, be very grounded. யாரும் இந்த மாதிரி கைடன்ஸ் யார் கொடுக்குறது உங்களுக்கு? அப்பாவா, அம்மாவா, பெரியம்மாவா? வெரி குட். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பெரியம்மா. ஆல் தி பெஸ்ட் விஷஸ் மா. காட் பிளஸ் யூ. அஜித், நீ வரும்போதே ஒரு முடிவோட தான் வந்திருக்க. அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ வெளியில வா, உன்னை நான் தூக்கிட்டு போயிடுறேன். வா. நீ எப்படி இழுக்கிற எங்களெல்லாம், எப்படி கட்டி போட்டு இழுக்கிற எங்களை, மனசை எப்படி கொள்ற, நீ எப்படி கொள்ளை அடிக்கிறிய, நீ எப்படி? சில பேருக்கு இசை ஞானம் இருக்கும், பாடத் தெரியாது. பாடத் தெரியும், ஆனால் எங்கே எப்படி பாடணும்னு தெரியாது. சில பேருக்கு நல்ல அந்த குரல் அமைஞ்சிருக்கும், அதில் உணர்ச்சி இருக்காது. ஆனால் எல்லாம் இருக்கும், அழகு இருக்காது. உனக்கு குரலும் அழகா இருக்கு, ஆளும் அழகா இருக்கு, உணர்ச்சியும் நல்லா கொடுக்குற, உச்சரிப்பும் சரியா பண்ற, இடத்துக்கு தகுந்த மாதிரி பாடுற, எல்லாத்தையும் எங்க கத்துக்கிட்டே எப்படி பிடிச்ச? உன்னை பார்க்குறப்ப எனக்கு பெருமையா இருக்கு. இந்த வயசுல இப்படி நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பாடகனா எவ்வளவு பெருமையா இருக்கு எங்களுக்கு. ஆஜித், நான் சந்தோஷமா சொல்றேன், மகிழ்ச்சியா சொல்றேன். உங்ககிட்ட பெரிய திறமை இருக்கு, அது நல்ல வழியில கொண்டு போகணும். அந்த உலகத்துக்கே உன்னுடைய புகழ் வரட்டும். அது வரும். அதனால நல்லா வருவே நீ. வாழ்த்து. நம்ம தளபதி ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வைல்ட் கார்டு ரவுண்ட்ல வந்து அந்த டைலாக சொல்லியிருக்காரு. எஸ், ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே நம்மளை அமக்கலாப்படுத்திட்டு இருக்காரு திருச்சி பையன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நீங்க வந்து உங்களுடைய கடைசி வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணிருக்கீங்களா, ஜட்ஜஸ் அல்டிமேட்டா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட். யூ கேன் ப்ளீஸ் டேக் யுவர் சீட். லெட்ஸ் கிவ் இட் அப் அஜித்.
We'll come back after a small commercial break. Keep watching. Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclair. இது தமிழகத்தின் செல்லக்குதலுக்கான தேர்வு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclair. இது தமிழகத்தின் செல்லக்குதலுக்கான தேடல். And இந்த வாரமும் நம்ம பார்த்து ரசிச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது வைல்ட் கார்ட் ரவுண்ட். மெலடி பாடல்களை நம்ம கண்டெஸ்டன்ஸ் அவங்களுடைய 100% கொடுத்து நம்மளுடைய ஜட்ஜஸோடைய மனதை எப்படியாவது அந்த பாடல் மாதிரியே இப்படி ஸ்வே பண்ணி ஒரு ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு போராடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அடுத்ததாக வந்து இந்த மேடையில் பாட போகிறது SSJ09 யாழினி. ஆக்சுவலி செமிஃபைனல்ஸ்லேருந்து எலிமினேட் ஆகும்போது எல்லாருக்குமே வந்து இன்னும் ஒரு ரவுண்ட் போயிருந்தால் நம்ம ஃபைனல்ஸ் போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். பட் எனக்கு வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம்தான் இருந்தது. நம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் இசை தேடலின் 3 சீசன்களிலும் இடம்பெற்ற ஒரு செல்லக்குரல். முனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதானாட விடாமுயற்சியை தன் அடையாளமாக கொண்ட இந்த குட்டி கஜினி நம் இசை மேடையின் குட்டி டிடி மற்றும் நேஷனல் அவார்ட் வின்னர் போன்ற செல்ல பெயர்களால் அனைவராலும் செல்லமாக அழைக்கப்பட்டாள். அந்த பொண்ணு வந்து பயங்கரமான ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். இப்போ வந்து அவங்க அடுத்த லெவலுக்கே போயிட்டாங்க. உங்க பேர் என்னன்னு கேட்டா கூட அப்படின்னு எல்லா ரியாக்ஷனையும் கேட்டுட்டு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. நம்ம சூப்பர் சிங்கருடைய டிடி அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா நம்ம அழைக்கக்கூடியவங்க தான் வந்து அடுத்து பாட போறாங்க. சிங்கிள் பிரெத்ல நீ எவ்வளவு லாங் ஒரு ஃப்ரேஸ் ஒரே மூச்சில் பாடிங்கிறது அமேசிங். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். ஆரம்ப சுற்றுகளில் தன் அசத்தலான பாடல்களால் நம்மை வசீகரித்த யாழினி பின்னர் சற்றே சில சரிவுகளை சந்தித்தார். ஜட்ஜஸ் ஸ்கோர் எல்லாம் ஜாயின் பண்ணி பார்க்கும்பொழுது அகிலேஷ் நீங்கள் டாப் 10ல் போகிறீங்க. தோல்வியை தூர விலக்கும் திறன் கொண்ட இவர் இக்கட்டான இறுதிக்கட்ட வாய்ப்பினில் சவாலான பாடல்களை கொண்டு தனி முத்திரை பதித்து டாப் 5 போட்டியாளர்களில் ஒருவரானார். You are going to semi-finals. யாழினி. விடாமுயற்சியின் விஸ்வரூபமாக திகழும் மழலை மனம் மாறாத செல்லக்குரலுக்கு சொந்தக்காரரான யாழினிக்கு இதுவே அவரின் இசை கனவுக்கு உயிரூட்ட உள்ள கடைசி வாய்ப்பு. மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயின்று உன்னைத்தான், தாயின்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன்.
யாழினி, நீ வரும்போதெல்லாம் என்ன பாட்டு பாட போறியோ எப்படி கலக்க போறியோன்னு பயந்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன் நாங்களே. ஆனா பார்த்தா எதுவுமே பேச முடியாத அளவுக்கு அப்படி ஒரு உணர்வுபூர்வமான பாட்டு. மாதாவை அப்படி நேரில் கொண்டாந்து நிறுத்திட்டிய மேடம். ரொம்ப நல்லா. யாழினி, யார் செலக்ட் பண்ணி கொடுத்த இந்த பாட்டு? ஆக்சுவலி நான் எப்படியாவது ஒரு மாதா பாட்டு பாடணும்னு நினச்சேன். நான் எப்போலேருந்தோ வந்து நினச்சேன். ஸோ அந்த சான்ஸ் இப்போ தான் கிடச்சிது. நல்ல செலெக்ஷன் அண்ட் யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட் எனிவே. அது எனக்கு என்னமோ வாய்ஸில் தான் கொஞ்சம் ஃபெட்டிக்கு தெரிஞ்சது கொஞ்சம். பட் வித் தட் ஸ்ட்ரெயின் யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். ஓகே, எஸ்பெஷலி செகண்ட் சரணத்தில் நீ கலக்கிட்ட, ரொம்ப கலக்கிட்ட. ஃபர்ஸ்ட் பல்லவி தான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணேன். ஆல் தி பெஸ்ட் விஷஸ். யாழினி, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் பாடுறதில்ல. நீங்கள் எங்கேயோ ஒரு ஒரு பயங்கர மெச்சூரிட்டி லெவல் வந்து எங்கேயோ இருக்குது. அது எப்படின்னாலாம் சொல்லவே முடியாது. பட் ஹவ் வாஸ் இந்த பாட்டு நீங்கள் பாடின பிறகு உங்களுக்கு என்ன ஃபீலிங் சொல்லுங்கள். ஆக்சுவலி ஃபுல் சாங்குமே என்னால் அவ்வளோ க்ரிப்பாக பாட முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு பாடினேன். குட் குட். முடிஞ்ச அளவுக்கு இல்லை, நீங்கள் நல்லா தான் பாடினீங்க. பட் ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ்னு சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்குன்னே இல்லை. இட்ஸ் அஃப்கோர்ஸ் ஃபெட்டிக்னு சொல்கிறது இஸ் எனிபடி கேன் பி டயர்ட். ஸோ ஆனால் நீங்கள் அதை வந்து கவர் பண்ணி, ஆனால் அந்த உங்களோட ஃபீலிங் டுக் ஓவர் த என்டையர் சாங் த்ரூ அவுட். ஸோ அதில் நீங்கள் கலக்கிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Yarini, brilliant performance. Okay, superlative feelings and expression. Lovely. ஓகே யாழினி, ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான பாட்டை தேர்ந்தெடுத்து இந்த மேடைக்கு கொண்டு வந்தீங்க. அண்ட் எப்போதுமே யாழினி வந்து எந்த பாட்டு எடுத்தீங்கனாலும் 100% கொடுப்பீங்க. இப்போ அதான் கொடுத்துருக்கீங்க. ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. Now we'll have to wait and see. Okay, Kana? All the best. Thank you. இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த வைல்ட் கார்டு சுற்றுல. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 celebrated by Candyman Choco Double Eclairs. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல்.
விஜய் பிரகாஷ் அவர்களும் விஜய் யேசுதாஸ் அவர்களும் நமக்கு ஒரு பாடலை போட போறாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தை கொடுப்போம். Super. Thank you, Vijay, and thank you. Thank you so much. Thank you so much. And what an honor to sing with Vijay Yesudas. No, pleasure's mine. இந்த சாங் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாட முடியும்னு நம்ம காட்டணும். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். வேற ஒரு கொலீக் கூட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டச்சஸ் வச்சு பாட முடியறது ஒரு பெரிய விஷயம் தான். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஷோ மூலமா ஐ வாண்ட் டு டெல் யுவர் டாட், சார் நீங்க பாடின பாட்டு, we love you sir, thank you so much and bless us and all these children here. Thank you so much. I love you too daddy. Okay, and மீண்டும் ஒரு முறை எப்படி இருந்தது? நீங்க எல்லாரும் வாவ் சொல்லிட்டு இருந்தீங்க, எங்க ஆளுங்கலாம் ஊஹூ. Thank you kids. Love you all. You rock. You all rock. Love you. வைல்ட் கார்டு மூலம் தங்களின் கனவை நிஜமாக்க போகும் இறுதி மேடையை அடைய இறுதி வாய்ப்பான மெலடி பாடல்களை சிறப்பாக பாடி வரும் போட்டியாளர்களின் பாடல்கள் நாளையும் தொடரும்.